ஹே காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபன்னான ப்ராங்க் தான் பார்க்க போகிறோம். உன்னுடைய காய்ஸ், எங்கள் ஒய்ஃப் கிட்ட நான் ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். சவுத் கொரியா போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபன்னு. இந்த ப்ராங்க்கு நான் கேரண்டி, ஏன்னா ஃபன்னுக்கு மேலே ஃபன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் எடிட் லேட் ஆகிப்போச்சு, ஒரு 20 days ஆகிப்போச்சு ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த வீடியோ செம்ம காமெடியாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புரியுதா? என்னமாமா கஷ்டப்பட்டு தோச்சு தோணி தான் பண்ணிருக்கா? இது எப்படி வர டவல் ஒண்ணுதான் இருக்கா? எது டவலா? ஜட்டி எது? உருப்பரியா? ஜட்டி உருப்பரியானா? 1 2 3 4 ஜட்டி தான் இருக்குது. மீதி எங்க ஜட்டினா? அட வெக்கம் கட்டுறீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஜட்டி எங்க? காஞ்சு இருக்கு. காஞ்சு இருக்கா? பத்திரமாடி பாரு. எங்கங்க போற? வா பேக் படி. நான் எதுக்கு பேக் படி? எங்க போற? எதுவும் சொல்லாம பேக் படின்ற? ஒரு முக்கியமான விஷயமா கொஞ்சம் போகிறேன், வெளியே போகிறேன். எங்க வெளியனா? வெளியனா நீ எதிர்பார்க்காத தூரத்துக்கு போகிறேன். திருப்பக்கால தூரமா? எங்க எங்க திடீர்னு எங்க கிளம்புற? என்ன சொல்லாமா? கடல் தாண்டி போகிறேன். கடல் தாண்டி? என்ன பண்ணுறது? ப்ரொமோஷனு. ப்ரமோஷனா? ஆமாம். திடீர்னு ப்ரமோஷன்? நான் துணி எடுத்துட்டு சொன்னாங்க ப்ரமோஷன். ஆமாம். நீ என்ன சொல்ற? கரெக்டா சொல்லாங்க. ஃபாரின் போகிறேன்டி. சவுத் கொரியா போகிறேன். சவுத் கொரியாவுக்கு. சவுத் கொரியாவா? ஆமாம். ப்ரமோஷன் சவுத் கொரியாவா? ஆமாம், ப்ரொமோஷனு கொஞ்சம் வேறு நல்ல சேலரி தரணியாக, அதனால் சவுத் கொரியா போகிறேன். எப்படி வீசாலாம் அப்ளை பண்ணாம இன்னைக்கு சவுத் கொரியா கிளம்புற? அது 1 மாதம் கூட அப்ளை பண்ணேன் கம்பெனியில். என்கிட்ட என்ன சொல்லியே? வாங்க சொன்னாலும் சொல்கிறேன். கம்பெனியில் பண்ணிட்டாங்க. கம்பெனி சொன்ன கம்பெனி எனக்கு தெரியும். எனக்கு நேற்று தெரியும். அது எப்படி அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. உனக்கு தெரியாம பண்ணுவாங்க? கம்பெனியில் பண்ண நல்லா பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற குட் குவாலிட்டி ஒர்க்கர்னு சொல்லிட்டு கம்பெனிலே போட்டாங்க. என்ன பண்ண சொல்கிறேன்? ஆமாம், என்ன மாதிரி ஒர்க்கர் அந்த உலகத்தில் யாருமே இல்லையா, அதான் அந்த உலகத்தை ஒர்க் பண்ணுறாங்க. சவுத் கொரியா தெரியுமா? சவுத் கொரியா அந்த கண்ட்ரி கேள்விப்பட்டிருக்கு. அந்த கண்ட்ரி தான். சும்மா இந்த டிராமாலாம் ப்ளே பண்ணாத. திடீர்னு எங்க சவுத் கொரியாலாம் உன்ன போய் சவுத் கொரியா கூப்பிட்டுருப்பாங்க. ஆமாம், ஆமாம், திறமை தான் கூப்பிட்றாங்க. திறமை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அது எப்படி என்னை விட்டு தனியா போற? சொல்லாம கொள்ளாம கிளம்பா நான் என்ன பொறுத்து எப்படி பண்ணது? என்ன பண்ண சொல்கிறேன்? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லிருக்கலாம்ல. எனக்கே தெரியாதுப்பா. அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? தெரியாம தெரியாதுன்னு சொல்கிறேன். அப்படி இஷ்டம் நான் தெரியாம எப்படி இருக்கும்? தெரியாம அவனு அம்மா போனேன். சரி போவாத நீ. போதா? நான் தமிழ்காரங்க தெரியுதா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சும்மா டிராமா பண்ணாதடா. நீ கட்டபில எது போக்குற? கட்டபிலக்கு மாதிரி தெரியுது டிராமா அதை பண்ண. 1000 பேக் இருக்கலாம். இந்த பை மாதிரி ஒரு பை கிடைக்குமா? இந்த பேர் சூப்பராக எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? எப்படின்னா வச்சு தெரியுமா? 1000 ஒரு கட்ட பை மாதிரி வராது. நான் காட்டுற ஓட்டத்தை இப்படி உட்காரலாம். நம்ம இஷ்டம். அவ்வளோ கம்ஃபர்டபுளான பை இது. வந்து நீ நடி. உம்மா என்ன விளையாட வைக்கிறேன்னா சொல்லிடு. விளையாட வைக்கிறேன். சரி பாஸ்போர்ட் எல்லா பேப்பர்ஸ்ல கட். எல்லாமே ஆபீஸ்ல இருக்கு. நாளைக்கு என்ன ஆபீஸ்? நாளைக்கு ஏர்போர்ட்ல பாய்னு போறேன். ஆமா, அப்போ வந்து என் கம்பெனி எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ என் கண்ணு எங்க காட்டுவாங்க. அப்படியே உடம்பு காட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் எங்க கொடுத்தேன்? நீ எங்க கொடுத்த? நானும் வர கிளம்புறேன். நீ என்ன வீடு பார்த்தா? அம்மா நீ வரியா? அப்புறம் அவன்கிட்ட என்ன பண்ணது? நான் போய் முடால வரணும் தெரியல. சொத்திர பத்தி உனக்கு தெரியுமா? சவுத் கொரியா மாமா வரும்போது ஒரு கை இதோ கால் தானே தெரியாது. நீ எவன்டா போக சொன்ன? இப்ப இன்னைக்கு அடிக்கிறா? நீ எவன் போக சொன்னா? எவன் போதுனே நல்ல சம்பளம் டே, ப்ரொமோஷன் டே. உன்ன சம்பளமும் தேவையில்ல, உன் ப்ரமோஷனும் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. ஒண்ணு அப்படி கம்பெனில தட்டினா போதும். ஏய் துணி ஏய், இப்ப என்ன மாமா நீ கை கால் அவங்க ஏன்டா போற? உனக்கு யாரா போக சொன்னா?
போற அவசரம் நான் இதே போதும் நமக்கு எல்லாம். அந்த கண்ட்ரி செவஸ்டிட்டு லைட்டஸ்ட் சொன்னா 2 விரல் போயிடும். கொஞ்சம் ஆட்டம் பண்ணச்சுலாம். நீ பேக் தூக்குனா எல்லாமே இங்கே போயிடும். ஆட்டம் பண்ணச்சுலாம் தலையே போயிடும். சரி இப்ப பேக் நீ தூக்குனா இங்கே எல்லாமே போயிடும். என் பேக் தேவையாது. மரியாதை டென்ஷன் பண்ணாத. புது பேக் தேவை உனக்கு அதுதான் நான். அசிங்கமா உனக்கு கட்ட கட்டினா போவான். அது போறவன் எப்படி போனாலும் போற கட்ட போயில. இந்த பேக் உன்னை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர்போர்ட்ல நான் கட்ட வச்சேன். பிடிக்கல படி கேட்டு வாங்க. புது பேக் இதுதா. பேக் புதுசு இந்த பேக் நம்ம இந்த கடைக்கு போக மாட்டோமே. அதுதான் நீ புது பேக் இல்லையா போய் கேட்டு வாங்க. அசிங்கமா உனக்கு வீட்ல அவ பேக் எடுத்து கொடுத்துக்கல. இந்த வேலை முடிச்சிருக்கு. அதெல்லாம் வந்து நான் இதுல கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. உங்க வீட்ல ஏன் பண்ணனும்? என்னடா அவன் பொண்ணு விட்டுட்டு போற சொல்லாம நீ விட்டுட்டு போயிடுவியா அப்படியே? அதான் அது நீ கல்யாணம் பண்ண சம்பாதிக்கிறான். யாரை சம்பாதிக்கிறான்? யாரோட கேட்கலையே சம்பாதிக்கணும். யார் கேட்கலையா? கேட்கறதான ஒரு புருஷனோட கடமை. என்னது? கடமை. எனக்கு இப்ப அடிக்கிற நிலைமை அடிச்சு நான் படாம டைமிங்கா? அப்புறம் டென்ஷன். என்ன ஒரு பிரச்சனை? நீ போய் ஏன் சொல்ற? நீ என்ன நான் சொல்றேன். எனக்கு வந்து முன்னாடியே சொல்லிருக்கணும். ரெண்டாவது என்ன கன்வின்ஸ் பண்ணிருக்கணும். அப்படி சப்போஸ் போர்த்தா இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு காலைல தான் தெரியும். நீ சொன்னாங்க சும்மா பேசினா விட்டுட்டேன். நீ காலைல தான் தெரியும். நீ ஃபாரின் கிளம்புன்றான். எப்படி எதுவும் போய் ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணாம நான் ஃபாரின் அப்படியே என்ன இது பொருளா வெங்காயம் தக்காளி அப்படியே அந்த அளவுக்கு டெடிகேஷன் ஒர்க் பண்ணிருப்பாங்க. கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ அந்த அளவுக்கு என்னுடைய ஒர்க் வந்து காட்டிருக்கான். கம்பெனிக்காரன் வியந்து பாராட்டி என்ன இப்போ ஃபாரின் அனுப்புறாங்க. ஆனா ஒரு யாரோ ஒரு கம்பெனிக்காரன் வியந்து பாராட்டி அனுப்புறான். கட்டண பொண்டாட்டி நீ தடை பண்ற. நான் எப்படி அனுப்ப முடியும்? அவங்க அனுப்பலாம் நானும் அனுப்ப முடியுமா? நீ தான் அனுப்பணும். நான் அனுப்பணும். நீ அனுப்புனாதான் எல்லாமே நல்லபடியா முடியும். நம்ம போயிட்டு என் வாழ்க்கை சந்தோஷமா அங்க ஒரு வாழ்க்கை அப்படி இல்ல அது ஒரு வாழ்க்கை. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சவுத் கொரியாவோட வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. சவுத் கொரியால சரியில்லை நான் அனுப்ப முடியாதுண்ணா. கண்ணி எனக்கு ஒன்றும் நடக்காது. நம்ம போய் ஒரு எந்த பொண்ணு பார்க்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். இதெல்லாம் பண்ணாச்சு நான் சென்னைக்கு கைகா நீ நான் சென்னைக்கு தனியா அனுப்ப மாட்டேன்னு என் கூட வச்சிருந்தேன். நீ தேவைதான் நடிச்சுன்னு இருக்காத. நான் நீ அந்த காலத்துல இருக்காத. இந்த காலத்துல வா. அடிக்கணும்தான் நான் உன்ன தப்பு. கடல் தாண்டி போக விடு. நான் விட்டணும். நானும் ஒரு கடல் தாண்டி நீ வந்து காய்மை கட்டு போயிடும். அப்புறம் அங்க போய் அவங்க வச்சு ஆள்னா அங்க போய் என்ன பண்ணாங்க? ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அங்க வச்சுக்கிற வாழ்க்கை என்ன வருது? அப்படி இல்லடி. அங்க போய் ஒரு புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்கணும். உன்னை கூப்பிடணும் எப்படி? அப்படி இல்லையே. சவுத் கொரியாவுக்கு சூப்பரா வந்து போறேன். அதாவது நீ டென்ஷன் ஆகும். 10 வருஷம் கம்ப்யூட்டர் ஒர்க் தான். கம்ப்யூட்டர் தட்டுறவங்க கம்ப்யூட்டர் தட்டுறதுக்குன்னா கூப்பிடுவாங்களா? சரி நீ ஆபீஸ் அவ சைடுல பார்ட் டைம் ஒர்க் இருக்குது. சமைக்கிறவள சமைக்கிறவங்க வீட்லயே சமைக்க மாட்டே. டீ கப் கழுவ மாட்டே. நீ போய் சமைக்கிறியா? ரெண்டு வேளையும் ஒண்ணா பார்க்கலாம் நீ. பாத்து 8 hours இந்த கம்ப்யூட்டர்லயும் நீ வீட்ல போய் நான் மூட்டு போய் பாப்பே. சரி வீட்ல சாஞ்சி அறப்ப நான் வேலைக்கு போறேன். வீட்ல அங்க போய் சமைக்கிறதுக்கு சிங்கத்தை பார்த்து என்னடா வீட்ல சமைக்க முடியல அங்க போய் சமைச்சுனது. இப்ப கடல் தாண்டி போய் வீட்ல சமைச்சா நான் பேச புண்ணியம் கிடையாது. வெளியே சமைச்சா செம காசு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சரி சரி விடு விடு. அதெல்லாம் பாத்துக்கலாம். நான் போய் பார்ட் டைம்ல போய் ஒர்க் கத்துக்குவேன். சமைக்கிறவள போயிட்டு கத்தி அதுவும் அவன் வந்து கட்டிங் பிளேட் அதெல்லாம் சொல்லி ஒர்க் பண்ணிக்கல. கட்டிங் பிளேட் அது முடிஞ்சு போனா அடுப்பு தான் இருக்கும். அடுப்பு தூக்கி வச்சு கப்பலை போட்டா போகுது. அதெல்லாம் இல்லையா? இங்கிருந்து எடுத்து பண்ணி உன் கை பக்குவம் நீ சமைக்கிற அந்த ஸ்டைலு எல்லாம் அப்படியே வரும். எனக்கு நானே தேவைதான் விட்டுட்டு போறேன். என் கை பக்குவம் தெரியும் உனக்கு. நீ கொடுத்தாச்சுக்கா அதை பார்த்து என் பொண்டாட்டுமே நினைச்சுக்க முடியாது. அந்த பொருள் எல்லாத்தையும் உயிரோட இருக்கிறத என்ன சத்தக்கலாம் அதுதான் தேவை இல்லையே. நீ உன்னை கூப்பிட முடியுது. இப்ப உன்னை கூப்பிட வச்சுக்கா தேவையில்லாம் அவங்க பிரச்சனை உண்டாகும். அதனால நீ வச்சு அடுப்பு கத்தி அப்புறமா வந்து கட்டிங் போடு எல்லாத்தையும் கொடு. அதெல்லாம் பொண்டாட்டிமே வச்சு பாதுகாத்து அழகாத வேலையை கற்றுக்க முடியாது. என்ன சொல்கிறேன்? என்ன சொல்கிறேன்? நானே கூட வர கை கூட வச்சு நீ வரையா? கை பக்கம் இது ஒரு ஆசை இருக்குது உனக்கு. எதை சாப்பிட்டு ஃபைன் பண்ண மாட்டியா? என்னடா நான் எப்படி எனக்கு தனியாக இருக்குது? நீ தனியாக அம்மா வீட்டில் கும்மி வச்சுக்கிது. நான் போய் சவுதி அரேபியா கும்மி வச்சுக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்காவா? சவுதி அரேபியா? சவுதி அரேபியா? சவுத் கொரியா?
மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி மட்டிக்கினாரு சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா சவுத் இந்தியான்னு சொல்லிடுறேன் உண்மை சொல்ல சவுத் கொரியா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுப்பா. சவுத் ஆப்பிரிக்கா தான் சொன்னேன். எந்த கண்ட்ரி தானா? எந்த நாடு? சவுத் ஆப்பிரிக்கா தான் சொன்னேன். சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் கொரியா சொன்னா சவுத் ஆப்பிரிக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சவுத் ஆப்பிரிக்கா தான் சொன்னேன். நாக்கு அப்படியே நான் கொஞ்சம் பெருசுப்பா. கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் மாறும். ஒட்டு ஃபாரின் எங்க போறேன்னா ஃபாரின் போறேன்னா கடல் தாண்டி போறேன்னா எது சிரிக்கிற? எது சிரிக்கிற?